எல்லா credit goes to the big screen, small screen, social media, all bureaucrats, politicians who are making the wrong statement about the doctors. அதனால அனைத்து அரசியல்வாதிகள் தவறா சொல்லல, அனைத்து பியூரோக்ராட்ஸ் தவறா சொல்லல. அது சொல்லக்கூடிய விஷயங்கள், மருத்துவர்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மிக பெருசா பார்க்கப்படுது மக்கள் மத்தியில். இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஆகும். எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு இந்த இடத்துல. ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலையும், ஈவன் தனியார் மருத்துவமனையிலையும், அதுல ஒவ்வொரு அரசு மருத்துவமனும் செவிலியர்களும் அரசு சக ஊழியர்களும் கடைநிலை ஊழியர்களோட பங்கு இல்லாம இந்த கட்டமைப்பு கிடையாது. எல்லாத்தையும் வில்லத்தனமா நம்ம பார்த்தோம்னா எந்த வைத்தியமும் யாருக்கும் கொடுக்கறது செட் ஆகாது. மக்கள் மனசுல நம்பிக்கையை விதைக்கிறது மக்கள் கையில தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு காமன் மேனுக்கு நான் நன்றியை சொல்ல, நாங்க எல்லாமே நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அந்த டாக்டர் வந்து உயிரோட இருக்காருன்னா அங்க இருக்கிற ஒரு சாதாரண மனிதர் குத்தப்போன அந்த அக்யூஸ்ட் எடுத்து பக்கத்துல இருந்த கம்பியால் அடிச்சதுனாலதான் கத்தியை கீழே போட்டாங்க. அந்த தைரியமா இருந்த அந்த ஒரு மக்களும் இன்னைக்கு வந்து ஒரு அரசு மருத்துவனோட வலியை புரிஞ்சு அந்த மருத்துவனை காப்பாற்றப்பட்டது நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஒரு மக்களும் ஒரு நோயாளியும் தான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த மருத்துவர்கள் கைகூப்பி நிக்கிறோம். உங்க எல்லாருக்கும் ஒரு உணர்வோட ஒரு சக மனிதனை காப்பாற்றிய நம் நோயாளி ஒருத்தவருக்கு எல்லா மருத்துவர்களும் இந்த தருணத்துல டாக்டர் பாலாஜி அவர்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு அந்த ஒரு நோயாளி நபர் தான் பாலாஜி சார் அவரை காப்பாற்றுறதுக்கு முக்கியமான காரணம். அந்த நோயாளி அந்த டாக்டர் அசால்ட் பண்ண அடிக்கல. இன்னைக்கு வந்து பாலாஜி சாரை பார்க்க முடியுமான்றது ஒரு பிகஸ்ட் கொஸ்டின் மார்க். எல்லா கண்ணிலும் கண்ணீர் வந்திருக்கும். நான் திரும்ப சொல்றேன், மக்களும் மருத்துவனும் வேறுபாடு இல்லை, மக்களும் மருத்துவனும் ஒன்றுதான். மனிதனும் மக்களில் ஒருவன் தான். மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் சாவான், இந்த மருத்துவனும் சாவான். இங்க உள்ள மருத்துவன் சாகா வரம் பெற்று இங்க வரல. எல்லா மக்களுக்கும் கைகூப்பி கேட்டுக்கிறோம், மருத்துவனை ஒரு மனிதனா பாருங்க. என்னதான் வில்லனா சித்தரித்தாலும் உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருப்பீங்க. நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல பாசிட்டிவா போடலனாலும் அது தேவையானது ரீச் ஆகாது. எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ஷார்ட்டான நேரத்தில் ஒரு சென்சிட்டிவான விஷயத்த ஒரு கரெக்டான முறையில் கொண்டு போய் ஒரு ஹை லெவல் மீட்டிங் அளவுக்கு போய் இன்னைக்கு போர்க்கால நடவடிக்கையா சிசிடிவி இன்ஸ்டாலேஷன்ல இருந்து செக்யூரிட்டி சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்றதுல இருந்து நாங்க கேட்ட கோரிக்கைகள்ல அனைத்து கோரிக்கைகளும் உடனடியாக பரிசீலிக்கப்படும். முதலமைச்சர் அவர்கள் வரைக்கும் அந்த நியூஸ் போய் ஒரு துரிதமான நடவடிக்கை. அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தயவு செய்து ஒரு சில கருப்பாடுகள் இருக்கக்கூடிய எல்லா துறையிலும் இருக்கிறத உதாரணமா காட்டாதீங்க. அதுல இழப்பு மக்களுக்கு தான். ஏன்னா படிக்கக்கூடிய நபர் மட்டும், எங்களுக்கெல்லாம் படிக்க மட்டும்தானே தெரியும், அரசியல் தெரியாது, சண்டை போட தெரியாது. பாதி பேர் குண்டாதான் இருப்போம். ஏன்னா படிக்கிறதுக்கு நோயாளி பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. இப்படிப்பட்ட மருத்துவனை தாக்கி இந்த சமுதாயம் வந்து அந்த ஒரு பார்வையில போச்சுன்னா நாளைக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு இந்த மருத்துவத்துறையில எடுக்கக்கூடிய நல்ல அறிவாளியான நபர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் குறையும். அது நமக்கே திரும்ப சீர்கேடா அமையுன்றத இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரும்ப சொல்றேன், மக்களுக்கு நன்றி. மக்கள் இல்லைன்னா இந்த பாலாஜி சார் வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்க மாட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்கள்.